அன்பு தோழியின் அன்பான வணக்கங்கள். டார்க் டைரிஸ் வாய்ஸ். பேய்க்கு பிரசவம் பார்த்த பாட்டி. இது பாட்டி கதை இல்லை, உண்மையாகவே நடந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த இன்சிடெண்ட்டை ஃபுல்லாக கேட்டுட்டு உண்மையா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள். பொதுவாக நம்ம முன்னோர்கள் பிரசவம் பார்க்கணுன்னா ஹாஸ்பிட்டலெல்லாம் போக மாட்டாங்க, வீட்டிலையே பிரசவம் பார்த்துக்குவாங்க. அப்படி தான் இந்த கிராமத்தில் ஒரு பாட்டி பிரசவம் பார்க்க கை தேர்ந்தவங்களை கூட சொல்லலாம். அவங்க பேர் பார்வதி அம்மா. அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு பழக்கம் போல் அவங்களோட குடிசை வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு நடு இரவில் ஒரு குரல், பார்வதி அம்மா, பார்வதி அம்மா. உடனே பார்வதி பாட்டி கொஞ்சம் கூட யோசிக்காம கதவை திறந்து பார்க்குறாங்க. அங்கே ஒரு நபர், அம்மா நாங்கள் இங்கே தான் வெளியூர்காரங்க, தென்னந்தோப்பில் நானும் என் மனைவியும் குத்தகைக்கு வேலை பார்க்க வந்தோம். மனைவிக்கு பிரசவ வலி அதிகமாக ஆயிடுச்சு, இங்கே கேட்டு விசாரித்து பார்த்தோம், நீங்கள் பிரசவம் பார்ப்பீங்கன்னு சொன்னாங்க. வாங்கம்மா கொஞ்சம். பாட்டியும் இது சாதாரணமாக நடக்கிறது தானேன்னு ஒரு விளக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. போய்கிட்டே இருக்காங்க. பாட்டி உடனே, எங்கேப்பா இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு கேட்குறாங்க. இங்கே தான்ம்மா, வாங்க இன்னும் கொஞ்சம்தான் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. வயல்வெளி ஊர் எல்லாம் தாண்டி போயிட்டே இருக்காங்க. பாட்டியால் நடக்கக்கூட முடியலை. இருந்தாலும் பாட்டி பிரசவத்துக்கு தானே அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. உடனே கூட வந்த நபர், இங்கே தான்ம்மா வாங்க, இதுதான் என் மனை. சரிப்பான்னு பாட்டி அவங்க வந்திருக்க இடம் சுடுகாடு. பாட்டிக்கு புரிஞ்சிடுச்சு, கூட வந்தது மனுஷனே இல்லை, அது மட்டும் இல்லாமல் பிரசவ வழியில் இருக்கிறதும் மனுஷன் இல்லை, இரண்டுமே பேய் தான். பார்வதி அம்மா உடனே சுதாரிச்சுக்கிட்டு, இன்னும் ஓடவும் முடியாது, நாம் தெரியாத மாதிரியே இருந்துக்கலாம்னு பயத்தை வெளியே காட்டிக்காம பிரசவமும் பார்க்குறாங்க. அந்த குழந்தைய பார்த்ததுக்கப்புறம் பார்வதி அம்மா நடுக்கத்தோட அந்த குழந்தைய பார்க்குறாங்க. சொல்லப்போனால் அந்த பேய் குழந்தை பல்லெல்லாம் முளைச்சி, வாயெல்லாம் கருப்பாக, கண் வெளறி போய், முகம் வெளுத்து போய் பார்வதி அம்மாவை பார்த்து ஈ அப்படின்னு பல்ல காட்டி சிரிச்சிச்சான். அதனால் அவங்களும் மயங்கி கீழே விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கண் முழிச்சு பார்க்கும்போது அவங்களோட வீட்டில் இருக்காங்க. இப்போ பொழுதும் விடியுது. பாட்டிக்கு எப்போ நான் இங்கே வந்தேன்னு ஒரு குழப்பமாக இருக்காங்க. அவங்களுக்கு பயங்கரமாக காய்ச்சலும் இருக்குது. இப்படியே அன்னைக்கு நைட் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறாங்க. பாட்டிக்கு தூக்கமும் வரல, முழிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே அவங்கள அறியாமல் இதுக்கு முன்னாடி நாள் தூக்கம் இல்லாததுனால அசந்தும் தூக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரியே அந்த குரல் மறுபடியும் பார்வதி அம்மா, பார்வதி அம்மா, பார்வதி அம்மா. உடனே முழிச்சும் பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க. அம்மா கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்னு ஒரு குரல். பாட்டி கொஞ்சம் பயந்தும் இருக்காங்க. பார்வதி அம்மா உடனே அவங்க குலதெய்வத்தோட விபூதி திருநீரை பூசிக்கிறாங்க. கொஞ்சம் தைரியமா, யார் நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு உள்ளேருந்தே கேட்குறாங்க. கதவை திறங்க. அதுக்கு பார்வதி அம்மா, என்னால் முடியாது, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு உள்ளேருந்தே கேட்குறாங்க. கதவை திறக்கலை. அதுக்கு வெளியே இருந்த அந்த உருவம், நான் உங்களை என் மனைவிக்கு பிரசவ வலி வந்துச்சுன்னு கூட்டிகிட்டு போனேன், நீங்கள் கூட அங்கே மயங்கி விழுந்துட்டீங்க, அப்புறம் நான் தான் உங்களை என் தோல் மேலே போய் உங்கள் வீட்டில் விட்டேன்னு சொல்லுது. பார்வதி அம்மா உடனே, சரி இப்போ எதுக்காக வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. அந்த உருவம், நீங்கள் பிரசவம் பார்க்க வந்ததுக்கு நாங்கள் எங்களோட கைமாறு நாங்கள் செய்யவே இல்லையே, நான் இங்கே வந்தது எதுக்குன்னா உங்களோட கூலியை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன், வாங்க வந்து கூலியை வாங்கிக்கோங்கன்னு அந்த உருவம் வெளியே கூப்பிடுது. பார்வதி அம்மா, என்னால் முடியாது, ரொம்ப உடம்பு சரியில்லை, எதுவாக இருந்தாலும் வீட்டோட கூரை மேலே வச்சிருன்னு சொல்கிறாங்க. அந்த உருவம் அங்கே வச்சுட்டு போயிடுச்சு. இப்படியும் பொழுதும் விடியுது. பார்வதி அம்மா 5:30க்கு எழுந்து வெளியே போய் கூரையை பார்க்குறாங்க. அங்கே ஒரு முறத்தில் அடுப்பு கறி, சாம்பல், எருக்கலை பூ, அப்புறம் ஒரு பழைய புடவை இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பேய் இவங்களை எந்த தொந்தரவும் பண்ணலை. அந்த பார்வதி அம்மா அந்த புடவையை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாங்கன்னு அந்த ஊர்க்காரங்க சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, இந்த இன்சிடெண்ட் இதோட முடியுது. இந்த இன்சிடெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம டார்க் டைரிஸ் வாய்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே கமெண்ட்ஸில் உங்கள் கையை தூக்கிட்டு போயிருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.